நீங்க எப்பயாச்சும் நம்ம யூரின் போறத கவனிச்சிருக்கீங்களா? பல நேரம் நம்ம அத கவனிக்கிறது இல்ல. ஆனா அந்த யூரினோட நிறத்த வச்சே நம்ம பல விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல தேவையான தண்ணி குடிக்கிறோமா? நம்ம உடம்புக்கு கரெக்ட்டா மெட்டபாலிசம்லாம் நடக்குதா? இந்த சில விஷயங்கள்லாம் அந்த கலர்லயே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வெளிர் மஞ்ச கலர்ல நமக்கு யூரின் போகுது அப்டின்னா, கரெக்ட்டான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். யூரின் அந்த கலர் தான் நார்மல் கலர். சில பேருக்கு எனக்கு மஞ்சளா யூரின் போகுது அப்படின்றதே ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அந்த வெளிர் மஞ்சள்ல போனா அதுதான் நார்மலான வெள்ளை வெள்ளேர்னு நல்லா குடிக்கிற தண்ணி மாதிரி குடிக்க போகுது அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறோம். தேவையில்லாம கிட்னிக்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். டார்க்கா யூரின் மஞ்சளா போகுது அப்படின்னா நம்ம தேவையான அளவு குடிக்கல. இது காலையில பார்க்கணும், மதியானம் பார்க்கணும், சாயந்தரம் பார்க்கணும் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் நம்ம பார்க்குறோமோ அந்த நேரத்துக்கு தேவையான தண்ணி நம்ம உடம்புல ரீச் ஆயிருக்கா அப்படின்றத அந்த கலரை வச்சு நம்ம தெரியும். சில சமயம் யூரின் நமக்கு கொஞ்சம் ரெட்டிஷா போகும். இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். ரெட்டிஷா போகுது அப்படின்னா உடனே நமக்கு பெரிய வியாதி இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு சாதாரண ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அந்த மாதிரி தான் ரெட்டிஷா போகும். அதுக்காக நம்ம அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது. உடனடியாக போய் மருத்துவரை கவனிச்சு அதுக்கான பரிசோதனைகள் பண்ணோம்னா இது எதனால இப்படி போகுது அப்படின்றத நம்ம முதல்லயே முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டோம்னா அதை எளிமையா குணப்படுத்திடலாம்.